அதாவது ஸ்டார்டிங், அதாவது நம்மளுடைய ஜென்ரேஷன் டெவலப்மெண்ட்டு இதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது இதனுடைய பொருள். எவ்வளோ பணம் காசு இருந்தால் ஆரோக்கியம் சப்டைட்டில்ஸ். நம் பெண் பிள்ளைகள் 10 அல்லது 12 வயதுக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் அவள் எதிர்கொள்ளும் மாதவிடாய் காலங்களில் பிளாஸ்டிக் மற்றும் கெமிக்கல் மூலப்பொருட்களால் தயாரான தரமில்லா சானிடரி நாப்கின்களை பயன்படுத்திடாமல் மிக கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு ஒவ்வொரு ஆக்சுவலாக இந்த ப்ராடக்டை பற்றின அவேர்னஸ் எனக்கு பெருசாக இல்லை. இது வந்து நான் எப்படி நினச்சிட்டு இருந்தேன்னா இது லேடிஸுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் நினச்சேன். பட் ஆனால் ஒரு 2 வாரத்துக்கு பின்னாடி வித்யா இந்த ப்ராடக்டை பற்றி நான் ஒரு விஷயம் சொல்லும்போது நான் தான் வீடியோ கவர் பண்ணியிருந்தேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, அடடா நம்ம வீட்டு பசங்க எவ்வளோ ஒரு சிரமத்துலலாம் இருந்திருக்காங்க, வெளியில் சொல்ல முடியாத சிரமத்தில் இருந்திருக்காங்க. ஓகேவா? அப்போ ஒரு அந்த இடத்துல எப்படின்னா ஒரு அப்பாவா ஒரு குழந்தைங்களுடைய ஆரோக்கியத்தில் எனக்கு பெரிய அவேர்னஸே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இது எவ்வளோ பெரிய மிஸ்டேக்கு, நாளைக்கு அவங்க படுற கஷ்டத்தை நம்ம பார்க்கறதுங்கிறது எவ்வளோ பெரிய மிஸ்டேக். ஓகேவா? ஸோ அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுக்கணும். நானுமே இந்த நாப்கின் ப்ரொமோட் பண்ணும்போது நான் சொல்லினதெல்லாம் சொல்லிட்டு மேமோட வீடியோ போட்டு காட்டியிருக்கேன். இவங்க ஒரு டாக்டரு, அவங்க சொல்றதை கேளுங்கன்னு சொல்லியே போட்டுருவேன். அதுதான் என்னோட ப்ரொமோட் பண்ணுறது. ஆர்கானிக் சானிடரி நாப்கின்க்கு மாறுவதே கருப்பை நோய்களிடமிருந்து நிரந்தர தீர்வு. இப்போ இந்த பிரச்சனையிலிருந்து என்ன தீர்வு அப்படிங்கிறது இதில் சொல்கிறாங்க. ஜஸ்லீப் சானிடரி பேடில் உள்ள ஆனியான் ஸ்டிக்ஸ் ஒரு புரட்சிகர பரிணாம வளர்ச்சியாகும். இது ஏராளமான ஆரோக்கிய நன்மைகளை கொண்டுள்ளது. ஆனியான் ஃபார் இன்ஃப்ராரெட் நானோ எனும் டெக்னாலஜி மாதவிடாயின் பொழுது உருவாகும் கெட்ட பாக்டீரியாவை கொன்று இன்ஃபெக்ஷன் வராமல் பாதுகாக்கிறது. இன்ஃபெக்ஷன் வராமல் காப்பதால் இர்ரெகுலர் பீரியட்ஸை ரெகுலர் பீரியட்ஸ் ஆக்கும் தன்மை வாய்ந்தது. மேலும் ஹார்மோனல் இம்பேலன்ஸை சரி செய்து கருப்பையை பாதுகாத்து திருமணமான பெண்களை தாய்மை அடைய பெரிதும் உதவுகிறது. பருத்தி மேற்பரப்பு மற்றும் மென்மையான கவர் நீங்கள் நாள் முழுவதும் அரிப்பு இல்லாமல் இருப்பதை உறுதி செய்கிறது. நிரம்பி வழிவதையும் கசிவுகளையும் தடுக்கிறது. எங்கள் பிரீமியம் பேடில் 2 ஜோடி காற்று ஊடுருவக்கூடிய அடுக்குகள் உள்ளது. இது இறுதி காற்று ஓட்டத்தை உறுதி செய்கிறது. நம்ம டிவியில் பார்த்தீங்கன்னா நிறைய நாப்கினை பற்றின விளம்பரங்கள் எல்லாம் வரும். அதாவது நம்ம வீட்டு பெண் பிள்ளைகள்லாம் வந்து அந்த டைமில் வந்து ஒரு மாதிரி அன்ஈஸியாக ஃபீல் ஆகுறது, அதெல்லாம் வந்து அதை பார்க்கும்போது நம்ம வந்து அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடும். ஓகேங்களா? அது வந்து எவ்வளோ பெரிய விஷயங்கிறது நம்ம அதை உருவாக்கும் போது தான் எனக்குமே சில ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. அது வந்து அதனால தான் அப்படிங்கிறத இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா வந்து பிளட்டு கிளாட் ஆகி அதுவே கட்டியாகி கேன்சராக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அடினோமயாசிஸ்னு பேர் இருக்குது. அதனால யூட்ரஸ் ரிமூவ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஸ்டேஜில் எடுத்துட்டேன். அதையும் நான் வந்து சொல்லுவேன். அது வந்து மேஜர் ஆப்ரேஷனாக போயிடுச்சு. ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டேன். திரும்ப ஓவரியில் வந்து ப்ராப்ளம் வந்தது. திரும்ப ஒரு ஆப்ரேஷன் பண்ணி அதையும் ரிமூவ் பண்ணியிருக்கேன். இதே வந்து நான் சொல்கிறேன், எனக்கு வந்து இந்த அவேர்னஸ் இல்லை, அதனால நான் வந்து இவ்வளோ பாதிப்பு வந்திருக்கு அப்படிங்கிறதையும் அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அதனோட விளைவு என்னன்னா, ஒரு 5 நிமிஷம் கண்டினியூஸா நல்லா பேச முடியாது. ஆப்ரேஷன் பண்ணதுனால எனர்ஜி அவுட் ஆகிடும், வாய்ஸ் மாறிடும். ஏன்னா ஒரு டீச்சிங் லைன்ல இருந்து அவ்வளோ சூப்பராக கிளாஸ்லாம் எடுப்பேன். பேச பேச அப்படியே டவுன் ஆகிடும். அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரிட்டையர் ஆகிற வரைக்கும் நம்ம வாய்ஸ் இருக்குமா அப்படின்னு ஒரு ஃபீலிங்கே இருக்கு. அடுத்தது, பெண்களே உஷார். சானிடரி நாப்கினில் பெரிய ஆபத்து உள்ளது. நாப்கின் நமக்கு அறிமுகமாகாத காலகட்டத்தில் நம் பெண்கள் மாதவிடாயின் போது பருத்தி துணியை பயன்படுத்தி வந்தார்கள். சிலர் துவைத்து பயன்படுத்துவர், சிலர் எரிப்பார்கள், சிலர் துணியை புதைத்து விடுவார்கள். அப்பொழுது கருப்பை தொடர்பாக யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை.
அந்த வசந்த காலத்தில் நம் பெண்கள் 10-15 குழந்தைகளை பெற்றுக்கொண்டார்கள், ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள். துணி பயன்படுத்திய காலத்தில் பெண்களுக்கு கருப்பை பிரச்சனை வந்ததா, அல்லது நாப்கின் பயன்படுத்தும் இந்த காலத்தில் பெண்களுக்கு கருப்பை பிரச்சனை வந்ததா? இந்த கொஸ்டின் அவங்களை கேட்டாலே அவங்களே ஆன்சர் பண்ணிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அம்மா எல்லாமே, எங்க அம்மா எங்க அத்தை எல்லாமே வந்து நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நாப்கின் ஏதாவது துணி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே காயும், என்னம்மானா போவோம் அப்படின்னுவாங்க. இப்பதான் அது எனக்கு புரியுது. அப்பெல்லாம் நாப்கின்லாம் கிடையாது, துணியை வாஷ் பண்ணி போட்டுட்டு இருப்பாங்க. இந்த நம்ம பிளாஸ்டிக் நாப்கினால என்ன சைடு எஃபெக்ட்? மார்பக புற்றுநோய், மார்பகத்தில் ஃபைப்ராய்டு கட்டிகள், பாலிஸ்டிக் ஓவரி, பிசிஓடி, கரு முட்டைப்பையில் நீர்க்கட்டிகள், கருப்பை ஃபைப்ராய்டு கட்டிகள், குறுகிய மாதவிடாய் காலம், கருவுறுதலின் தாமதம், ஓவரியன் கேன்சர். கேன்சர்னு ஒன்று கொடுத்துருக்கோம். மேற்கண்ட நோய்களுக்கு காரணமான மூலப்பொருட்கள். இந்த நாட்டில் என்னென்ன மூலப்பொருட்களை யூஸ் பண்றாங்க? கச்சா எண்ணெய், அதாவது பெட்ரோலியம் ப்ராடக்ட் யூஸ் பண்றாங்க, குப்பை காகிதங்கள், பழைய அட்டைகள், மரக்கூழ் நெகிழி அதாவது பிளாஸ்டிக், பூச்சி மற்றும் பூஞ்சான புள்ளி. இந்த பாக்டீரியாவை சொல்றதுக்காக இந்த பூச்சிக்கொல்லியை பயன்படுத்துகிறோம். ஸ்மெல்லுக்காக நறுமண பொருட்கள், இத்தனையும் நல்லா பயன்படுத்துகிறோம். இத்தனையுமே சைடு எஃபெக்ட்